பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை குறித்துதான் அந்த பாரம் உள்ளவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமானா மாத்திரம் சபைக்கு வந்து பாடலை பாடி தெய்வத்தை ஆராதனை செய்து விட்டு ஊழியக்காரர்களை வார்த்தையை பேசும் பொழுது அந்த உபதேசத்தை கேட்டு விட்டு அப்படியே போய் வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் உங்க மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்திற்கு வந்து மரண பரியந்தமோ பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது உண்மை என்றால், உங்களை இந்த கிராமத்தில் வைத்திருக்கிறது உண்மை என்றால், உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வீட்டிலே தெரிந்து கொண்டது உண்மை என்றால், நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள், அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த பாரம் உள்ளவர்களாக, அந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்தை குறித்த அந்த பாரம், ஏன் இந்த ஊழியம் இன்னும் வளரல தெரியலையே, ஏன் ஆத்துமாக்கள் சபைக்கு வரல, என்னிடத்தில் எந்த குறை இருக்கிறது, நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, நான் அவருடைய பாதத்திலே அவர் எதிர்பார்க்கிறதான அந்த இருதயம் எனக்கு இருக்கிறதா, நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான அந்த பண்புகள் குணாதிசயங்கள் எனக்கு இருக்கிறதா, நான் கனிகளை கொடுக்கிறவனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, தெய்வத்திற்காக நான் சாட்சியா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது, இந்த ஊழியம் வளரக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடாதபடிக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு, பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தன்னைத்தான் நிதானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே பாவத்தை அறிக்கை செய்து என் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே, முதலாவது என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, என்னுடைய மீறுதலை மன்னிங்க என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு நீங்களும் நான் அந்த பாவத்தை விட்டு விட்டு இயேசு எப்படி உலகத்திலே நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி அந்த பரிசுத்த தெய்வம் இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து திரும்பவும் பரத்திற்கு கடந்து போனாரோ அதே போல நீங்களும் நானும் கூட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிதாவின் சித்தத்தை செய்துவிட்டு நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார் அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சித்தம் என்ன, உங்களை குறித்து என்னை குறித்தோம் இந்த உலகத்தை குறித்து ஆண்டுடைய சித்தம் என்ன? வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆவது வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் அவர்களுக்கு முன்பாக, ஏன் நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், ஏன் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களை ரட்சிக்காத தெய்வம் என்னை எதற்கு ரட்சித்திருக்கிறார்? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களையும் என்னையும் கொண்டு அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலியமாக, நற்செய்தியின் மூலியமாக உங்களையும் என்னையும் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படியாக அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிதான் அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாத கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி